ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் நர்மதா காலேஜில் நடக்கிற பிரச்சனை வீட்டில் சொன்னதும் சாரதாம்மாவுக்கு சரியான கோவம். என் மானத்தை வாங்கிட்டியேடி, இப்படி பண்ணிட்டு நான் வெளியில் எப்படி தலை காட்ட முடியும்னு சொல்லிட்டு நர்மதாவை போட்டு அடிக்கிறாங்க. அந்த இடத்துல காவேரி சால்வ் பண்ணுறா. காலேஜில் ஃப்ரெண்டுங்கள் கூட நல்லா பேசிக்கிட்டு சகஜமாக அவன் தப்பாக எடுத்துக்கினா இவன் என்ன பண்ணுவா, வரட்டும் நம்ம பேசி தீர்த்துக்கலான்னு சொல்லிட்டு நர்மதாவும் இந்த விஷயத்த ஆரம்பத்திலே குடும்பத்தில் சொல்லுது. இது ஒரு பெரிய பிரச்சனையாக பெரிய ஒரு இதுவாக நடக்காம அளவுக்கு வீட்டில் சொல்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு அழகாக கொண்டுக்கின்னு வந்திருக்காங்க. இந்த காவேரி யோசித்துனே போகிறா. இந்த விஷயத்தை விஜய் சார்கிட்ட சொல்லலாமான்னு சொல்லிட்டு விஜயும் அம்மாவும் ரோட்டில் இருக்கும்போது பேசிட்டு ஒரு விஷயம் சார்னு சொல்ல வரவ அங்கே வந்து அந்த அம்மாவோட கௌரவம் தடுத்து நிறுத்திடுது. ஏன் நம்ம வீட்டு விஷயத்தை இவர்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம விஜய் சும்மா விடுவாரா, என்ன இவ என்றைக்கும் இல்லாத டிஸ்டர்ப்டாக இன்றைக்கி இருக்கிறான்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போகணும் தான் சாரதாம்மா அழுதுன்னு இருக்காங்க. கங்கா சால்வ் பண்ணுறா. இந்த இடத்துல வரலாமான்னு கேட்டு உள்ளே போகிறாரு. இங்கே நர்மதாவை கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு விசாரிக்க போகிறாரு. எல்லா விஷயமும் விஜய்க்கு தெரிஞ்சு விஜய் தான் இதில் இறங்கி சால்வ் பண்ண போகிறாரு. இப்போ நம்ம காவேரி வந்து விஜய் எப்படியாப்பட்டவருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இது ஒரு புரிதல் தான். இது உயிரையே வச்சிருக்கிற ஒருத்தரை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா இல்லை, இதுதான் வந்து ஆரம்ப கதையாக கொண்டுக்குன்னு வந்திருக்காங்க. இந்த பிரச்சனையை தீர்க்கும் போது கண்டிப்பாக விஜய் நமக்காக இவ்வளோ செய்கிறாரு, நம்ம குடும்பத்துக்காக இவ்வளோ செய்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு அன்பு கண்டிப்பாக காவேரிக்கு வந்து தான் ஆகணும். அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை.